புது வியாபாரிங்க வர்றதால வந்து ஆறுமுக சரக்க வந்து நிறைய ரேட் கொடுத்து அவங்க வாங்கிடுறாங்க. அதனால் வந்து செமையா இசக்கிக்கிட்ட அந்த பழைய வியாபாரிங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இசக்கிக்கிட்ட ஒன்னால தான் அவன் அழகாக 20,00,000 கொடுத்துருப்பான், நீ 1,00,000 ஆசைப்பட்டு எங்கள் வியாபாரத்தில் மண்ணை போட்டா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இதனால் இசக்கி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து ஆறுமுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கும் நான் பார்க்கல பைரவி, எல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பாராட்டுறாரு. பைரவி அன்னபூர்ணி ரொம்ப பாராட்டுறாங்க. என் மருமக மாதிரி வரவே வராது, என்றைக்குமே படிப்பு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு உண்மையிலே இப்போ தான் புரியுது, படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு பைரவி நீங்கள் ஏன் ஆறுமுகத்தை படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் படிக்க வைக்கணும் தாம்மா நினச்சேன், என்னன்னே தெரிலம்மா, இங்கே ஏதாவது பிரச்சனை வந்து வந்து ஆறுமுகம் வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அவன் படிக்கக்கூடாதுன்னு தான் நான் பிளான் பண்ணேன், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, அதனால தான் அவன் படிக்காமல் போயிட்டான், இந்த அன்னபூர்ணிக்கு என்ன தெரியும் நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மகா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உன்னை இசைக்கு பார்த்துட்டு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இசைக்கு வந்து எனக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும், அது எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே இந்த பைரவியால் தான், பைரவியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான்க்கா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ கவலைப்படாதடா, அவரை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்து தாண்டா ஆகணும், அவன் ரொம்ப திமிராக தாண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து புது ஹோட்டல் ரூமில் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்களே டாக்டர், இதெல்லாம் வந்து பார்க்கவே கஷ்டமாக இருக்குது டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான், இவங்க பேச்சுக்கெலாம் நம்ம போக முடியாது, ஏன்னா அவங்க வேறு வந்து ஸ்டைலில் வாழ்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து தலையிட முடியாது சிந்து, இங்கெல்லாம் இப்படி தான் சிந்து, நீ வந்து நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு எல்லாக்கிட்டையும் இப்போ கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாரு நம்ம சிவா. அதுக்கு வந்து சிந்து வந்து என்ன டாக்டர் இப்படிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சிந்துவை விட்டுட்டு சிவா வந்து நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்காக கிளம்பி போயிடுறாரு. இங்கே சிந்து என்ன பண்ணுறாங்க, ரூம்லேயே போர் அடிக்குது, வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. அங்கே வந்து சிந்து வந்து எல்லா இடமும் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்து வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல தெரியாமல் போயிடுறாங்க. அப்போ சிவாக்கு கால் பண்ணுறாங்க. உடனே சிவா வந்து எதுக்கு சிந்து அங்கெல்லாம் போனேன், நேராக ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து வந்து சரி நீ எங்கே இருக்க, சரி நான் வரேன், அங்கேயே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கிளம்பி வராரு. அதுக்குள்ளே சிந்து அங்கே காணா போயிடுறாங்க. சிவா வந்து யோசிக்கிறாரு, சிந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. சரி ரூமுக்குள்ளே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாரு. அங்கேவும் சிந்து இல்லை. அதனால அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லா இடமும் தேடி அலையிறாரு சிந்துவை. ஆனால் எங்கேயுமே சிந்து கிடைக்கல. அதனால என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை முதல்ல நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் போலீஸ்க்கு சொன்னால் கண்டிப்பாக வீட்டுக்கு சொல்லிடுவாங்க. வீட்டில் வந்து சிந்துவை எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்துவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்னேகா. சிந்துவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை தூக்கின்னு வந்தாச்சு, இங்கே இடத்துல அடைச்சி வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் அந்த சிவாவுக்கு சிந்து கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரவுடிஸ் எல்லாருமே ஸ்னேகா கிட்ட. அதனால் ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அந்த சிந்துவை எங்காவது எடுத்துகிட்டு போய் வந்து முடிச்சிடுங்க, இதுக்கப்புறம் அவள் வந்து சிவா கிட்ட கிடைக்கவே கூடாது, சிவா வந்து திரும்பி வந்து ஊருக்கு வரும்போது யாருமே இல்லாமல் தான் வரணும், அந்த சிந்து கூட வரக்கூடாது, அந்த சிந்து என் வாழ்க்கையிலேருந்து ஒழிஞ்சா அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து ரவுடிஸ் கிட்ட வந்து சிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி போகிறாங்க. அப்போ கரெக்டாக சிவாவை வந்து பார்த்துடுறாரு. அப்புறம் அந்த ரவுடிஸ் கிட்டலாம் சண்டை போட்டு சிந்துவை வந்து காப்பாற்றுறாரு. அப்போ சிந்து வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர், இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. உன்னை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க, ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இது ஸ்னேகாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவள் வேலையாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவள் வேலையை மட்டும் இருக்கட்டும், அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஸ்னேகாவை பார்க்க போகிறாரு. ஸ்னேகா கிட்ட சொல்கிறாரு, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. சிந்துவை இந்த மாதிரி வந்து தூக்க சொன்னது நீ தானே அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு நான் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியும் உன்னோட வேலையாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஒரு வேலை உன்னோட வேலை தான் சிந்துக்கு ஆபத்து வந்தது காரணம் நீ தான் தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே இந்த சிவா எப்படிப்பட்டவன் நீ தெரிஞ்சுப்ப அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு சிவாக்கு எக்காரணம் கூட இந்த உண்மை தெரியக்கூடாது, அந்த சிந்துவை தூக்க சொன்னால் அவளை வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்கானுங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு போட்ட திட்டம்லாம் அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. அடுத்து வந்து சிந்து ரொம்ப பயப்படுறதை பார்த்து சிவா அவங்களுக்கு ஆறுதலாக வந்து அவங்கள பண்ணுறாரு.